சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தனக்கே தனி ஃபேன் பேஸ் வைத்துள்ள ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்துடன் போட்டியிட பல்வேறு நிறுவனங்கள் தங்களது அதிக சிசி பைக்குகளை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அந்த போட்டி பட்டியலில் ட்ரையம்ஃப் நிறுவனம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து போட்டியிட்டது. இந்த நிலையில் ராயல் என்ஃபீல்டின் 350 சிசி பைக்குகளுடன் நேரடியாக போட்டியிடும் வகையில் போன்வில்லே 350 மற்றும் ஸ்பீட் 350 என புதிய மாடல்களை வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதுள்ள ட்ரையம்ஃபின் ஸ்பீட் 400cc மற்றும் ஸ்பீட் T4 ஆகிய மாடல்களில் பயன்படுத்தப்பட்ட 399 சிசி லிக்விட் கூல்ட் என்ஜினில் சிறிய மாற்றம் மேற்கொண்டு பஜாஜ் ஆட்டோ கூட்டுடன் இந்தியாவில் தயாரிக்கப்படும் இந்த 350cc திறன் கொண்ட பைக்குகள் நியோ ரெட்ரோ ஸ்டைலில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த இரு மாடல்களும் 2 லட்சம் ரூபாய் முதல் 2.5 லட்சம் ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய மார்க்கெட்டில் அனைத்து வயது பைக்கர்கள் மத்தியிலும் முக்கிய இடத்தை பிடித்துள்ள ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350, புல்லட் 350 மற்றும் ஹண்டர் 350 ஆகிய மாடல்களுடன் நேரடியாக ட்ரையம்ஃபின் 350cc மாடல்கள் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 350cc வரம்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 400cc மாடல்கள் படிப்படியாக நிறுத்தப்படுமா என்கிற கேள்விகளும் பைக்கர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆனால் தற்போது வரை தெளிவான பதில்கள் கிடைக்கவில்லை. இந்தியாவின் GST 2.0 விதிமுறைகளை பயன்படுத்திக் கொள்ளும் முயற்சியாக ட்ரையம்ஃப் 350cc திறன் கொண்ட இன்ஜின் கவனம் செலுத்துகிறது. GST 2.0க்கு பிறகு 350cc மேல் உள்ள பைக்குகளுக்கு 40 விழுக்காடு GSTயும் 350cc கீழ் உள்ள பைக்குகளுக்கு 18 விழுக்காடு GSTயும் நிர்ணயிக்கப்பட்டதை அடுத்து இந்த விலை மாற்றம் நேரடியாக எக்ஸ்-ஷோரூம் விலையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனை மையமாக கொண்டு இந்திய சந்தையில் நீடித்து நிற்கும் முயற்சியாக ட்ரையம்ஃப் நிறுவனம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக மோட்டார் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது.